ஹலோ சார். ஃபேன் பெல் ஸ்லிப் ஆயிருக்கும் பாருங்க. தேங்க்ஸ். ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எங்க கார் தான் சார். நீங்க கோபால் சாரோட பெரிய பையன். வாசு? எஸ். ஓ, உங்களை பத்தி என் தங்கச்சி நிறைய சொல்லியிருக்கா. பேடா இல்ல, நல்ல விதமா. எங்க போறீங்க? பொண்ணு பாக்க. பொண்ணா? இந்த பக்கம் காலேஜ் எதுவும் இல்லையே. அட நீங்க வேற, பொண்ணு பாக்க போறேன். பொண்ணு பாக்கவா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்தவரு, அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன். அப்கோர்ஸ் செஞ்சிருக்கலாம். ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரி, ஐ மீன் அடக்க ஒடுக்கமா பொண்ணு கிடைக்கணும்ல. அதாவது உங்களுக்கு வரப்போற மனைவி நீங்க எது சொன்னாலும் பேசாம இருக்கணும். நோ நோ, நான் அதை சொல்லல. எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அதை பெருசுப்படுத்தாம அவ பொறுமையா இருக்கணும். அப்படின்னா இங்க ராதிகா மாதிரி இருக்கணும். அவ கூட அப்படிதாங்க, என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டா. பாத்தீங்களா? நெக்ஸ்ட். பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். ராதி 2 தடவை கோல்டு மெடல் வாங்கிருக்கா தெரியுமா? நெக்ஸ்ட். இன்னும் நிறைய இருக்கு, அதை எப்படி சொல்றது? ஏங்க கூச்சப்படுறீங்க? சிம்பிளா இங்க ராதி மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்க. உங்க தங்கச்சி மாதிரி இல்ல, உங்க தங்கச்சியே தான். ஏதாவது ப்ராப்ளமா? உங்க தங்கச்சி நான் பொருத்தம் இல்லையா? தேங்க்ஸ் விக்னேஷ். என் தங்கச்சிக்கு உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் அமையணும்னு நான் கனவு கண்டேன். என் தங்கனா எனக்கு உயிர். ஆனா ஒரு அண்ணனா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு. தேங்க்ஸ். நோ, ராதிகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எனக்கு பெருமைதான். பட் இந்த ப்ரொபோசலுக்கு அதை ஒத்துக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான். அதை என்கிட்ட விட்டுருங்க, என் பேச்ச மறக்க மாட்டேன். ஆனா டாடி கிட்ட மட்டும் நீங்க தான் பேசணும். அதை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத நாள். இட்ஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப். நான் இந்த உலகத்துல யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கேன், அது உங்களுக்கு தான் விக்னேஷ். தேங்க்ஸ். நான் சொன்ன கத்தியால குத்திக்கவும் ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. உங்ககிட்ட கத்தி இருக்கா? கத்தியா? இட்ஸ் ஓகே வாசு. உங்க கல்யாணம் எப்போ? முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும் சார். அப்படின்னா நீங்க நல்ல அண்ணன், நான் கெட்ட அண்ணனா? எப்படி சொல்றீங்க? இப்போ என் திவ்யா கல்யாணம் பண்ணதானே நான் பண்ணிக்க முடியும். திவ்யாக்கு என்னங்க தங்கமான புருஷன் கிடைப்பான். கிடைச்சான், ஆனா அவதான் ஒத்துக்கல. ஆமா வாசு, மனோகர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் கல்கட்டால இருக்கான். திவ்யா அவன் போட்டோவை பார்த்தா உடனே ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப என்னவோ முடியாதுன்னு சொல்றா. நோன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஏன்னா மனோகரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். படிப்புல, அழகுல, ஆஸ்தி அந்தஸ்துல அவனுக்கு இணையா யாருமே கிடையாது. உண்மையிலேயே அப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, உன் தங்கச்சிக்கு நான் பொருத்தமானவன் நீ எப்படி நினைக்கிறியோ, என் தங்கச்சிக்கு அவன் பொருத்தமானவன்னு நானும் நினைக்கிறேன். ஒரு அண்ணன் ஸ்தானத்துல உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. திவ்யாவை மட்டும் இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு கடன்பட்டான ஆவேன். ப்ளீஸ் வாசு. வாசு, திவ்யாவை ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுங்க. நீங்க போங்க. தேங்க்யூ.